ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் பல பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா அமாவாசை, அதுவும் சோமவாரத்தில் வரக்கூடிய அமாவாசை. அமாவாசை தினங்களில் பித்ரு வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அமாவாசை வரக்கூடிய நாட்களை பொறுத்து அதனுடைய பலன் கூடுதலாக அமையும். அந்த வகையில் இந்த திங்கட்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. இந்த தினத்தில் உங்களுடைய பித்தர்களை நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டத்தை தேடித்தரக்கூடியதாகவும் இருக்கும். நிறைய பேருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, எனக்கு எப்போ பார்த்தாலும் துரதிருஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குது, எது எடுத்தாலுமே எனக்கு சரியாக செட் ஆகலை, கண் திருஷ்டி நிறைய இருக்குது, தடை, எதுக்கெடுத்தாலும் தடங்கள், இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை இந்த அமாவாசை தினத்தில் நீங்கள் பண்ணுறது மூலயமா உங்ககிட்ட இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டத்தை நீங்கள் விலகி ஓட வைக்க முடியும். உங்களுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே உங்களை விட்டு ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரும், வெற்றிகள் சேரும், அதிர்ஷ்டங்கள் சேரும். இந்த சோமவாரம் அப்படின்றது சந்திர பகவானுக்கு உரிய தினம். இந்த நாளில் அமாவாசை வந்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் தலையணைக்கு மேலே இந்த ஒரு பொருளை வச்சு நீங்கள் படுத்து தூங்குங்க. சோமவாரம் அப்படின்றது சந்திர பகவானுக்கு உரிய ஒரு தினம். சந்திர பகவானுக்கே உரிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால், சுத்தமான பசும் பால் நீங்கள் எடுத்துக்கோங்க. காய்ச்சாத பால் எடுத்துக்கோங்க. பசும் பால் கிடைக்கல அப்படின்றவங்க பாக்கெட் பாலே நீங்கள் கூட எடுத்துக்கலாம். இதை ஒரு கிண்ணத்தில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த பால் கிண்ணத்தை உங்களுடைய தலையணைக்கு மேலே நீங்கள் படுத்து உறங்க வைங்க இல்லையா, அந்த இடத்துக்கு மேலே நீங்கள் வச்சுட்டு படுத்து தூங்கிடுங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான மனம் சார்ந்த பிரச்சனைகள், பணம் சார்ந்த பிரச்சனைகள், துரதிருஷ்டம், கண் திருஷ்டி, பொறாமை, இது எல்லாத்தையுமே அந்த பால் அப்சர்வ் பண்ணிக்கும். காலையில் எழுந்ததுக்கப்புறமா இதை நீங்கள் தூக்கி கொட்டிடலாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆன மாதிரி ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். இந்த அதி அற்புதமான நாளை தவற விடாமல் இந்த ஒரு தாந்திரிக பரிகாரம் செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு அமாவாசைக்குமே இதை தாராளமாக செய்யலாம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.